என்னுடைய வெயிட் லாஸ் கிளினிக்கில் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ப்ரோட்டீன் பவுடர் கிடையாது, மாத்திரை கிடையாது, ஜூஸ் கிடையாது, ஓடும் பயிற்சி கிடையாது, ஜிம்மு கிடையாது, ஸ்கிப்பிங் கிடையாது, ட்ரெட்மில் கிடையாது, ப்ரோட்டீன் பவுடர் வியாபாரம் கண்டிப்பாக கிடையாது. சரிதானே? இந்த தம்பிக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. நினச்சி பாருங்களேன், கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? சொல்லுங்களேன். கொஞ்ச நேரம் ரோட்டில் ஓடினா 70 கிலோ குறைக்க முடியுமா? சொல்லுங்கள், முடியுமா? வாய்ப்பே இல்லை. 1 கிலோமீட்டர் நீங்கள் நடைபயிற்சி பண்ணால் கூட இதுதான் யாருக்குமே தெரியாது. இது யாரும் உங்களுக்கு சொல்லவும் இல்லை. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் 40லேருந்து 50 கேலரி தான் எரிக்கப்படும். அப்போ எப்படி நடைபயிற்சி பண்ணி 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? சொல்லுங்களேன். வாய்ப்பே கிடையாது. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் வெயிட் டக்கு 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 டக்குன்னு குறையும். நீங்கள் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதம் 5லேருந்து 8 கிலோ, இவ்வளவு ஒரு மாதம் 5லேருந்து 8 கிலோ ஈஸியாக குறைக்கலாம். ஆனால் உணவு விகிதத்தில் இருக்கணும். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட், விகிதம், சரியான வீட்டு உணவு முறை, ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, ஹார்ட் மாத்திரை, கிட்னி மாத்திரை, எந்த மாதிரி நீங்கள் நிறுத்த முடியாது. நீங்கள் நிறுத்தணுன்னா ஒரு வழி தான், பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ் டயட் மட்டும்தான். இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, இன்சுலின் ஊசி, இதை சாப்பிட்டு 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 இது சம்மந்தமாக அந்த நோயும் சரியாகாது, அந்த 3 நோயும் சரியாகாது, அது சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே போய் சேர்ந்துட வேண்டியதுதான். ஸோ எது முக்கியம்? நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் தான் முக்கியம். நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. ஷீபன் பேலன்ஸ் டயட். உங்களுக்கு ஷீபன் பேலன்ஸ் டயட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். நான் ஏதாவது வீடியோ போட்டேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணிங்களா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, என்ன கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்ட உடனே வெயிட்டை குறைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு. அதெல்லாம் நடக்காது. எத்தனை நாள் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட முடியும்? சொல்லுங்கள், எத்தனை நாள் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட முடியும்? 3 மாதம் சாப்பிடுவீங்களா? 1 வருஷம் சாப்பிடுவீங்களா? அதுக்கப்புறம் யார் சாப்பிடுவா? அதுக்கப்புறம் யார் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடுவா? சொல்லுங்களேன். இந்த தம்பி இருக்கான் இல்லை, இந்த தம்பி 140 கிலோ. இந்த தம்பியை ரோட்டில் போய் ஓட சொன்னால் என்ன ஆகும்? போகிற வழியிலே ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வந்துடும். அதில் 140 கிலோ பையனை என்ன பண்ண முடியாது? ரோட்டில் போய் ஓடலாம் சொல்லலாம் முடியாது. சொன்னாலே தப்பு, சொன்னாலே தப்பான அட்வைஸ் தான் ரோட்டில் ஓட சொன்னாலே. அப்போ எது முக்கியம்? பேலன்ஸ்டு டயட். அதனால தான் சொல்கிறேன், வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன். ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?